ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடை காலி பணியிடத்திற்கான நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளாதவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கலந்து கொள்ளாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது எந்தெந்த தேதிகளில் நேர்முக தேர்வு நடைபெற இருக்கிறது, எங்கு நடைபெற இருக்கிறது, எந்தெந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற அறிவிப்பு வந்திருக்க தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இந்த நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளாதவர்களுக்கு எந்தெந்த தேதிகளில் நேர்முக தேர்வு வச்சுருக்காங்க, இதற்கான நேர்முக தேர்வு எங்கு நடைபெற இருக்கிறது, எந்தெந்த மாவட்டத்தில் வாங்க பார்க்கலாம். ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம், அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. முதல் நம்ம வேலூர் மாவட்டத்திற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான செய்தி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ரேஷன் கடை காலி பணியிடத்திற்கான நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளாதவர்களுக்கு வரும் 3, 4ஆம் தேதிகளில் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ரேஷன் கடை காலி பணியிடத்திற்கான நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளாதவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் உள்ள பல்வேறு வகையான சங்கங்களில் உத்தேசமாக காலியாக உள்ள ரேஷன் கடைகளில் 52 விற்பனையாளர் பணியிடங்களும் 21 கட்டுநர் பணியிடங்களுக்கு மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையங்கள் வாயிலாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் கல்லூரியில் நேர்காணல் தொடங்கியது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 1250 பேர் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது. இந்த நேர்காணலில் கலந்து கொள்ளாத நபர்களுக்கு பார்த்திங்கன்னா மறு வாய்ப்பு அளிக்கும் வகையில் வரும் 3ஆம் தேதி பிற்பகல் 12:30 மணிக்கு நேர்முக தேர்வு மையத்தில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதேபோல் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மண்டல கூட்டுறவுத்துறை கட்டுப்பாட்டில் செயல்படும் ரேஷன் கடைகளில் காலியாக உள்ள விற்பனையாளர் பணியிடங்களுக்கு பணியாளர்கள் தேர்வு செய்வதற்கான நேர்முக தேர்வு வாலாஜா அடுத்த தென்கடப்பந்தங்கள் பகுதியில் ராணிப்பேட்டை பொறியியல் கல்லூரியில் கடந்த 18ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. நேற்று பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி நடந்த நேர்முக தேர்வில் கனமழை காரணமாக கலந்து கொள்ள இயலாதவர்கள் பார்த்திங்கன்னா நேற்று 30ஆம் தேதி நடந்த நேர்முக தேர்வில் கனமழை காரணமாக கலந்து கொள்ள இயலாதவர்கள் வரும் 4ஆம் தேதி பிற்பகல் 12:30 மணி அளவில் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.